வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே கோகனட் பர்ஃபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 தேங்காவை நான் திருவி எடுத்திருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பவுல் கிடச்சிச்சு. இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப முத்தின தேங்காவாக இல்லாமல் நல்லா பதமான தேங்காவாக எடுத்துக்கோங்க. கலர் எதுவும் மாறாமல் இந்தளவுக்கு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எடுத்த அதே பவுலில் வெல்லம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காவை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இப்போ இந்த தேங்காயில் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த வெல்லத்தோட தேங்காய் மிக்ஸ் ஆகும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 தேங்காய்க்கு இந்தளவு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நட்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்கானதும் இப்போ இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாக்ஸில் கூட பட்டர் ஷீட் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது பிளேட்டில் சேர்த்துட்டு இந்த கரண்டி யூஸ் பண்ணி இதை நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறுனதும் நான் கையாலேயே இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காயும் வெல்லமும் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஸ்வீட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா செட் ஆகிடும். இப்போது ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கோகனட் பர்ஃபி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருந்துச்சு. தேங்காய் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் அண்ட் சாஃப்டான தேங்காய் பர்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fant.